ஹாய் வெல்கம் டு ரவி. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன், அது கூட டிப்ஸும் பார்த்துடலாம். சாரி வந்துட்டு சூப்பரான ஒரு கிரீன் கலரு. இது வந்து லெமன் கிரீன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த கிரீன் தான் அது. இது வந்து பார்டர் கிடையாது. பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராமர் கிரீன் மாதிரி இருக்கு. ராமர் ப்ளூ கலர்ல இருக்கு. கலர் பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா, இதோட காம்பினேஷனே. ஸோ இதுக்கு பின்னாடி நெக்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டு நெக் தான் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்கு, அதாவது பேட்ச் மாதிரி. பட் உள்ளதான் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சாரி பீஸ் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து நீங்க லோ நெக் போடுறதுனால இப்படி சின்னதா இருக்கு. இதுவே நீங்க ஹை நெக் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே பெருசா கொடுக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். பட் நான் வந்து லோ நெக் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா இது ஸ்டிச் பண்ண எந்த ஒரு இதுவுமே இருக்காது. எல்லாமே வந்துட்டு இன்விசிபிளா தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ்ல இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்கு. இங்க வந்து வி மாதிரி வந்துருக்குங்களா. ஸோ வி மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்துட்டு சாரி கலர் பீஸ் வர மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். இதுக்கு அப்படிதான் நீங்க வந்துட்டு ஸ்லீவ்ல வந்துட்டு இந்த மாதிரி வி மாதிரி வரதுனால தான் நான் பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் வந்து இது பண்ணேன். ஏன்னா இவங்களுக்கே ஆல்ரெடி 2 ப்ளவுஸ் பண்ணதே வந்து அவங்க சிம்பிளாவும் அதே மாதிரி ட்ரெண்டா கேட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கு அவங்க வந்து அந்த ஜிக்ஜாக் வேணாட்டாங்க, அதுதான் பிளான் பண்ணியிருந்தேன், வேணான்ட்டாங்க. அதனால நான் பின்னாடி இது மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோல டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 தான். இன்னொன்று ஹை நெக் வைக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வந்துடும். அதே மாதிரி உள்ள வந்துட்டு வெளியில தெரியாம இன்விசிபிளா தைச்சிருக்கோம். ஸோ இதுதான், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. இப்போவும் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க கான்ட்ராஸ்ட் போக விரும்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்துட்டு ஒன்னா சாரி டார்க்கா இருந்தா பிளவுஸ் லைட்டா இருக்கிற மாதிரி பாருங்க, இல்ல சாரி லைட்டா இருந்தா பிளவுஸ் வந்து டார்க்கா இருக்கிற மாதிரி பாருங்க. இப்படி கலர் காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க என்ன விதமான பேட்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே ரொம்ப அழகா தெரியும். ஏன்னா நம்ம டிசைன் ஈஸியா வந்து ஒரு பிக்சர் பார்த்து போன்ல இருந்து எடுத்து கொடுத்துட முடியும். ஆனா அது நம்மளுக்கு அழகா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட கலர் வந்து பெஸ்டா இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இது எல்லாம் ஓகே தான். எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தைக்கிறதுக்கு வேற எங்கேயுமே வந்து பெருசாக தைச்சு தர மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு கலர் காம்பினேஷன் எங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலையே விடுங்க, நாங்கள் இருப்போம். எங்ககிட்ட நீங்கள் தாராளமாக தைச்சிக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் ஓகே தான், நாங்கள் கொரியர் பண்ணி விடுவோம். ஸோ ஒருவேளை எங்ககிட்ட நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள். இப்போ வெட்டிங் சீசன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால வெட்டிங்க்கு தேவையான எல்லா விதமான ட்ரெஸ்ஸுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாவது நீட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள்.